ஓம் சாந்தி 2/5/2024 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஞானத்தின் வானம்பாடிகளாகி தனக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவை செய்யுங்கள். எத்தனை பேரை தனக்கு சமமாக மாற்றியிருக்கிறேன், நினைவினுடைய சார்ட் எப்படி இருக்கிறது என்று சோதனை செய்யுங்கள். கேள்வி: மனிதர்களால் கொடுக்க முடியாத எந்த ஒரு உறுதிமொழியை பகவான் தன்னுடைய குழந்தைகளிடம் கொடுக்கின்றார்? பதில்: பகவான் உறுதிமொழி கொடுக்கின்றார், குழந்தைகளே, நான் உங்களை நம்முடைய வீட்டுக்கு கண்டிப்பாக அழைத்து செல்வேன். நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையானால் முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கு செல்வீர்கள். அப்படி இல்லை என்றாலும் முக்திக்கு ஒவ்வொருவரும் போய் ஆக வேண்டும். யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வலுக்கட்டாயமாக கணக்கு வழக்கை முடிக்க வைத்து அழைத்து செல்வேன். நான் எப்போது வருகின்றேனோ அப்போது உங்கள் அனைவருடைய வானப்பிரஸ்த நிலை ஏற்படுகிறது. நான் அனைவரையும் கூட்டி செல்கின்றேன் என்று பாபா சொல்கின்றார். ஓம் சாந்தி. குழந்தைகள் இப்போது படிப்பின் மீது கவனம் தர வேண்டும். ஏன்னா இப்போ வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போகணுன்னா இப்போ இந்த படிப்பு மூலமாக தான் நம்ம தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக சர்வ குணங்கள் நிறைந்தவராக ஆக போகிறோம். அதனால் பாபா சொல்கிறாரு, இந்த படிப்பு மேலே கவனம் கொடுங்க. சர்வ குணங்கள் நிறைந்தவர்கள், 16 கலைகள் சம்பூர்ணமானவர்கள் என்று எப்படி உங்களுக்கு புகழ் பாடப்பட்டுள்ளதோ அந்த அனைத்து குணங்களையும் இப்பொழுது தாரணை செய்ய வேண்டும். நமக்குள் இந்த குணம் இருக்கிறதா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஏனெனில் யார் அப்படி ஆகிறார்களோ அவர்கள் மீதுதான் குழந்தைகளாகிய உங்கள் கவனம் செல்லும். இப்போது தான் இது இப்போ படிப்பு. இந்த படிப்பது மற்றும் பிறருக்கு படிப்பிப்பதின் ஆதாரத்தில் தான் இருக்குது. ஆகையினால நாம் எத்தனை பேருக்கு படிப்பிக்கிறோம் என்று தன்னுடைய மனதை நீங்களே கேளுங்க அப்படின்றார். எப்போது சந்திரன் சம்பூர்ணம் அடைகிறதோ அப்போது எவ்வளோ வெளிச்சம் கொடுக்குது. அதே போல் தான் நீங்கள் எந்த அளவுக்கு முழுமை அடைகிறீங்களோ அப்போ உங்கள் மூலமாக பாபா பிரத்யட்சமாவார். உங்கள் மூலமாக மற்றவங்க மாறுவாங்க, நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க, உங்கள் மூலமாக மாற்றம் ஏற்படும் அப்படின்றார். இங்கே வரிசை கிரமமான முயற்சியின் ஆதாரத்தில் இருக்கின்றார்களா என்று இங்கே கூட பார்க்கப்படுகிறது. இதை குழந்தைகள் கூட நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்றார். ஏன்னா இது தோட்டம். ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலையை தெரிந்திருக்கின்றனர். மலர்களின் தோட்டம் அப்படின்றார். தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிந்திருக்கின்றனர். இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுமே ஒரு வகையில் சுகத்தை அனுபவம் செய்கிறாங்க. அதீந்திரிய சுகமயமான வாழ்க்கையை ஒவ்வொருவரும் தங்களுக்குள் அனுபவிக்கிறார்கள். பாபாவை அதிகத்திலும் அதிகமாக இப்பொழுது நினைவு செய்ய வேண்டும். ஏன்னா நினைவு செய்வதன் மூலமாக தான் உங்களுக்கு பலன் கிடைக்குது அப்படின்றார். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆவதற்காக குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் எளிய வழியை சொல்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். அந்த எளிய வழி தான் நினைவு யாத்திரை. பாபா சொல்கிறாரு, நம்முடைய நினைவுக்கான சார்ட்டு சரியாக இருக்கா மற்றும் மற்றவர்களை எனக்கு சமமாக ஆக்குறேனா அப்படின்னு ஒவ்வொருவரும் தன்னுடைய மனசாட்சிகிட்ட நீங்களே கேளுங்க. நான் சரியாக பாபாவுடைய நினைவில் இருக்கேனா? அதே போல் பாபாவுடைய நாலேஜ் என்ன, மற்றவர்களுக்கு தந்தையுடைய அறிமுகம் கொடுத்துருக்கணும். அப்போ அது போலலாம் நீங்கள் சேவை செய்கிறீங்களா அப்படின்னு உங்களை நீங்களே செக் பண்ணுங்கள் அப்படின்றார். ஏன்னா நீங்களாம் யார்? ஞானத்தினுடைய வானம்பாடிகள். இங்கே சிலர் கிளிகளாகவும் இருக்கிறாங்க, சிலர் வேறு பறவைகளாகவும் இருக்கிறாங்க. இப்பொழுது நீங்கள் புறாவாக அல்ல கிளிகளாக ஆக வேண்டும். அதனால் தனக்குத்தானே கேட்டுக்கொள்வது மிக எளிது. எந்த அளவுக்கு நமக்கு பாபாவின் நினைவு இருக்குது, எந்த அளவுக்கு நான் அதீந்திரிய சுகத்தில் இருக்கிறேன், இதெல்லாம் நீங்களே செக் பண்ணுங்கள். உங்களை தவிர தேவதை ஆகக்கூடியவர்கள் வேறு யாருமே கிடையாது. இங்கே நீங்கள் வருவதே தெய்வீக குலத்தின் சம்பந்தி ஆவதற்காக தான். அங்கே கூட நீங்கள் தெய்வீக குலத்தின் சம்பந்தியாக இருப்பீங்க. அங்கே உங்களுக்குள் எந்த விதமான கோபம் வெறுப்பினுடைய விஷயம் எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட தெய்வீக குடும்பத்தை சேர்ந்தவனாக ஆவதற்கு நன்றாக முயற்சி செய்யணும். இங்கே தான் இந்த சங்கம யுகத்தில் தான் இப்போ நீங்கள் முயற்சி செய்யணும். படிப்பு கூட சட்டப்படியாக இருக்கணும். ஒருபோதும் இந்த படிப்பை தவற விடவே கூடாது. ஏன்னா இந்த படிப்புனால தான் நம்ம ஆத்மா உத்தம நிலையை அடையும். ஆகையினால படிப்பை தவற விடக்கூடாது.
நோய்வாய்ப்பட்டாலும் கூட புத்தியில் சிவபாபாவுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றார். எங்கே இருந்தாலும் பாபாவுடைய நினைவில் இருங்க அப்படின்றார். இங்கே அனைத்து குழந்தைகளும் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்களிலும் கூட வரிசை கிரமமாக இருக்கின்றார்கள். ஆம், கண்டிப்பாக ஆக வேண்டும். கண்டிப்பாக சிவபாபாவை நினைவும் செய்கிறாங்க. மற்ற அனைத்து தொடர்புகளையும் துண்டித்து ஒருவரோடு தொடர்பை இணைக்கக்கூடியவர்களாக தான் அனைவருமே இருக்கிறாங்க. வேறு யாருடைய நினைவும் இருப்பது கிடையாது. ஆனால் இதில் கடைசி வரை முயற்சி செய்ய வேண்டியிருக்கும்ன்றார். உழைக்க வேண்டும். உள்ளுக்குள் எப்போதும் ஒரு சிவபாபாவின் நினைவு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும். எங்கேனும் வெளியே நீங்கள் சுத்த போனாலும் கூட பாபாவுடைய நினைவு தான் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். இதில் பேசுகிறதுக்கான விஷயம் எதுவுமே கிடையாது, பேசுகிறதுக்கான அவசியம் கிடையாது. அதனால் எங்கே இருந்தாலும் பாபாவுடைய நினைவில் இருங்க. இந்த படிப்பு கூட ரொம்ப எளிமையானது அப்படின்றார். உங்களுக்கு படிப்பித்து உங்களை தனக்கு சமமாக பாபா ஆக்குறாரு. அப்படிப்பட்ட சமமான நிலையில்தான் குழந்தைகளாகிய நீங்களும் செல்ல வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் பாபாவுக்கு சமமாக நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றார். வீட்டின் வேலைகள் செய்து கொண்டே கூட போகும்போதும் வரும்போதும் தன்னைத்தான் மலராக நீங்களே மாற்றலாம் அப்படின்றார். நமக்குள் எந்த ஒரு ஒழுங்கினம், அதாவது தவறுகள் இல்லை தானே அப்படின்னு நீங்களே உங்களை செக் பண்ணுங்கள். நீங்கள் தான் உங்களை நீங்களே மலராக மாற்றணும் அப்படின்றார். தன்னைத்தானே சோதனை செய்வதன் மூலமாக வைரத்தின் உதாரணம் கூட மிக நன்றாக இருக்குது. உங்களுக்கு நீங்களே பெரிதாக்கி காட்டும் கண்ணாடியாக நீங்கள் இருங்க அப்படின்றார். ஆக எனக்குள் எந்த ஒரு தேக அபிமானம் கொஞ்சம் கூட இல்லை தானே அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். நீங்கள் அனைவருக்கும் இப்போ பாபாவுடைய செய்தியை கொடுக்கணும். செய்தித்தாள்களில் செலவானாலும் பரவாயில்ல, இந்த செய்தியை எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்றார். என்ன செய்தி கொடுக்கணும்? ஒரு பாபாவை நினைவு செய்வதன் மூலமாக நம்மளுடைய பாவ கர்மங்கள் எல்லாமே விநாசாயிடும், நாமளும் தூய்மையாயிடுவோம் அப்படின்ற ஒரு செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்றார். ஒரு பாபாவுடைய நினைவு தான் இனிமேல் நமக்கு இருக்கணும், மற்ற எந்த நினைவும் இருக்கக்கூடாது. இதை தான் தூய்மையான பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்போ நீங்கள் எதுவுமே என்னுடையது என்பது இருக்கக்கூடாது. இந்த சரீரம் கூட உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடாது. இது பழைய அழுக்கான சரீரம். அதனால் இங்கே வாழ்ந்துக்கிட்டே முற்றிலும் நீங்கள் புத்தி மூலமாக இறந்துருங்க அப்படின்றார். இப்போது நாம் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். இதுதான் உங்கள் புத்தியில் இருக்கணும். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வானப்பிரஸ்த நிலை. அனைவரும் வானப்பிரஸ்த நிலைக்கு தான் வெளியில் முயற்சி பண்ணுறாங்க. நீங்களும் இங்கே சுகதாமம் செல்வதற்காக முயற்சி செய்கிறீங்க. அதுக்கு முதல்ல நம்ம வீட்டுக்கு போயிட்டு தான் அங்கே போகணும். அதனால் முதல்ல சப்தத்தை கடந்த நிலை கண்டிப்பாக தேவை. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாடகப்படி பாபா இப்போ எல்லாரையும் அழைச்சிட்டு போக வந்திருக்காரு. அப்போ அனைவருமே கண்டிப்பாக வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்றார். நீங்கள் விரும்புங்க, விரும்பாமல் இருங்க. நான் வந்திருக்கிறதே எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் அப்படின்றார். வரலைனாலும் வலுக்கட்டாயமாக கணக்கு வழக்க முடிக்க வச்சு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சத்தியுகத்திற்கு செல்கிறீர்கள். மற்ற அனைவரும் சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சாந்தி தாமத்துக்கு போயிடுறாங்க. மற்றபடி பாபா இங்கே யாரையும் விட்டு வைக்கிறது கிடையாது. செல்லாவிட்டாலும் கூட தண்டனை கொடுத்து அடித்து உதைத்தாவது பாபா என்ன பண்ணிடுவார்? அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்றார். இந்த நேரம் நீங்கள் என்ன நடிப்பு நடித்து கொண்டிருக்கிறீர்களோ அதனுடைய அடையாளம் நினைவு சின்னமாக நிற்கிறது. மகாரதி, குதிரைப்படை, காலாட்படை கூட இருக்குது பாருங்கள். அந்த ஜட சித்திரங்கள் எல்லாமே இங்கே நீங்கள் சைத்தன்யமாக இருக்கிறீங்க. உங்களுக்கு பக்தி மார்க்கத்தில் சிலைகள்லாம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்றார். உங்களுடைய இந்த சித்திரங்கள் எல்லாமே அதிசயமானது அப்படின்றார். எவ்வளோ ஆர்வத்தோடு வந்துலாம் பார்க்குறாங்க. முழு உலகத்திலும் யாரும் எங்கேயும் இப்படி பார்த்துருக்க மாட்டாங்க. யாரும் இப்படிப்பட்ட சித்திரத்தை உருவாக்கி ஞானம் கொடுத்துருக்கவும் முடியாது. இதை யாரும் காப்பி அடிக்கவும் முடியாது. காப்பி அடித்தாலும் அவங்களுக்கு புரியாது. ஆகையினால இந்த சித்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷன்றார். இதன் மூலமாக தான் நீங்கள் பத்மாபதம் பாக்கியசாலியாக ஆகிறீங்க. நம்முடைய ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு பாக்கியம் இருக்குது. ஆக ஒவ்வொரு அடி அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா படிப்பு. அதனால் எந்த அளவுக்கு படிப்பை படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பல மடங்கு வருமானம் என்பது இருக்குது அப்படின்றார். அதே போல் எந்த அளவுக்கு யோகம் செய்கிறோமோ, எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவு பல மடங்கு பாக்கியம் நமக்கு உருவாகும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்:
முதல் பாயிண்ட், இந்த சரீரத்தை கூட மறந்து முழுமையாக தூய்மையான பிச்சைக்காரன் ஆக வேண்டும். புத்தியின் லைன் தெளிவாக வைக்க வேண்டும். இப்போது நாடகம் முடிவடைந்து விட்டது. நாம் நம்முடைய இனிமையான வீட்டிற்கு செல்கின்றோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். படிப்பின் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் இருக்கிறது. ஆகையால் நல்ல முறையில் தினமும் படிக்க வேண்டும். தெய்வீக குலத்தின் சம்பந்தி ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு எந்த அளவுக்கு அதீந்திரிய சுகம் அனுபவமாகிறது, மகிழ்ச்சி இருக்கிறதா அப்படின்னு தனக்குத்தானே கேட்டுக்குங்க. தன்னைத்தானே செக் பண்ணி பாருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். வரதானம். புத்தியின் சேர்க்கை மற்றும் சகயோகத்தின் கை மூலமாக ஆனந்தத்தின் அனுபவம் செய்யக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுங்கள். புத்தியின் சேர்க்கை மற்றும் சகயோகத்தின் கை மூலமாக ஆனந்தத்தின் அனுபவம் செய்யக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுங்கள். வரதானத்தின் விளக்கம். சகயோகத்தின் அடையாளமாக கையோடு கை சேர்ந்திருப்பதாக காட்டப்படுகிறது. அதே போன்று தந்தைக்கு சதா சகயோகியாக ஆவதே கையோடு கை சேர்ப்பது மற்றும் புத்தியால் சேர்ந்து இருப்பதாகும். அதாவது மனதின் ஈடுபாடு ஒருவரோடு மட்டும் இருப்பதாகும். இறைவனின் தோட்டத்தில் கையோடு கை சேர்த்து சென்று கொண்டிருக்கிறோம் என்ற நினைவில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இதனால் மனநிலையில் சுவாரஸ்யமாக, சதா மகிழ்ச்சியாக மற்றும் சம்பன்னமாக இருப்பீர்கள். இவ்வாறான அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்கள் எப்பொழுதும் ஆனந்தத்தின் அனுபவத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். ஸ்லோகன். ஆசீர்வாதங்களின் கணக்கை சேமிப்பதற்கான சாதனம் திருப்தியாக இருப்பது மற்றும் திருப்தியாக ஆக்குவது ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.